படிப்பு தான் ஒருவன் உயர வழி என்ற காமராசரின் சிந்தனையோடு இன்றைய வகுப்பினை தொடங்குவோம். முந்தைய காணொளியில் நூலகம் என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொண்டோம். நூலகம் என்றால் என்ன? ஆமா, நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். இப்படி அறிந்து கொண்டோம். அடுத்து நூலகம் என்பதனை எப்படி கூறலாம்? நூல் கூட்டல் அகம் நூலகம் என்று கூறலாம். நூல் என்றால் என்ன? நூல் என்றால் புத்தகம் என்று பொருள். நூல் நூல் என்றால் புத்தகம். நூல் என்றால் என்ன பொருள்? புத்தகம் என்று பொருள். சரி, அடுத்து தேனருவியினுடைய மாமா அவர்களின் உரையாடல் நூலகம் என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அடுத்து தேனருவியானவள் அவளுடைய மாமாவிடம் என்ன கேட்கிறார்? இந்த நூலகத்தில் காணக்கூடிய நூல்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக கூறுங்கள் என்று கேட்டால், நூலகத்தில் காணப்படக்கூடிய நூல்கள் என்னென்ன என்பதனை தேனருவியினுடைய மாமா கூறினார். அடுத்து தேனருவி என்ன செய்கிறார்? அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா மாமா, நூலகத்தால் நமக்கு என்ன பயன் என்று கேட்கிறார். என் செல்ல குட்டி, தேனருவி கேட்டால் உனக்கு நான் சொல்லாமல் இருப்பேனா? ஆமாம், நூலகத்தில் நீங்கள் உறுப்பினராக சேரலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேரும் போது அங்கே நூல்களை நீங்கள் நூலகத்தில் மட்டுமல்லாமல் வீட்டிற்கு எடுத்து சென்றும் படித்து வரலாம். இத்தகைய அரிய வாய்ப்பு நூலகம் நமக்கு தருகிறது. ஆமாம், சில புத்தகங்களை நம்மால் விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியாமல் போனால் நாம் என்ன செய்யலாம்? நூலகத்திற்கு சென்று நூலக அட்டையினை பயன்படுத்தி நூலகத்திற்கு சென்று நமக்கு தேவையான நூல்களை எடுத்து நாம் வீட்டிற்கு எடுத்து வந்து போதிய குறிப்புகளை எடுத்து பின்னர் நாம் மீண்டும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நூலகத்துக்கு சென்று ஒப்படைக்கலாம். இவ்வாறு நூலக உறுப்பினர் ஆவதை பற்றி அவருடைய மாமா அந்த தேனருவியிடம் கூறினார். அடுத்து நூலகத்தின் பயன்கள் என்னென்ன என்று தேனருவி மாமாவிடம் கேட்டால் அதற்கு தேனருவியின் மாமா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இங்கே பாருங்கள், நம் அறிவு வளர்கிறது. ஆமா, நூலகத்தின் பயன்களை பற்றி அறியும் போது முதலாக நம் அறிவு வளர்கிறது. அறிவு வளர்கிறது என்றால் என்ன? ஆமாம், நாம் பல்வேறு துறை சார்ந்த செய்திகளை நூல்கள் வாயிலாக படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆமாம், நாம் அனுபவிக்காத பிறர் அனுபவித்த பிறருடைய அனுபவங்களை நாம் நூல்கள் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். சரி, அடுத்து நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. அது மட்டுமா? நம்முடைய நேரம் மிக முக்கியமானது. நம்முடைய நேரத்தை நாம் பயனுள்ள முறையில் செலவழித்தல் வேண்டும். நேரம் என்று குறிப்பிடும் போது திருவள்ளுவரின் ஒரு குறள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி எடுத்தார் செயல். ஞானம் என்றால் உலகம். இந்த உலகத்தை நீ வெல்ல கருதினாலும் உலகத்தை வெற்றி பெற நினைத்தாலும் உன்னால் முடியும். ஆனால் நானும் கருதினும் கைகூடும். இந்த உலகத்தை வெல்ல நினைத்தாலும் உன்னால் முடியும். நாளும் கருதினும் கைகூடும். எப்படி இருக்கணும்? காலம் கருதி எடுத்தார் செய்யும். அந்த நேரத்துக்கு ஏற்ற வகையில் நேரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையில் பயனுள்ள முறையில் நாம் செலவழிக்கும் போது நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. சரி, அடுத்து இப்படி நம்முடைய நேரத்தை பயனுள்ள முறையில் செலவழிப்பதற்கு இந்த நூலகம் பயன்படுகிறது. ஆமா, உங்களுக்கு விடுமுறை நேரங்களில் என்ன செய்யலாம்? நீங்கள் நூலகத்திற்கு செல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய சிறு கவிதைகள், பாடல்கள், இப்படி அனைத்து செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்கள் மூலம் நல்ல வேலை கிடைக்கிறது. குழந்தைகளாகிய நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய அண்ணன்கள், அக்கா, இப்படி உறவு முறைகள் எல்லோருக்கும் நீங்கள் நூலகம் சென்று படியுங்கள் அண்ணா, நீங்கள் நூலகம் சென்று படியுங்கள் அக்கா. ஆமாம், உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தேவையான செய்திகள் நூலகத்தில் நிறைய இருக்கும் என்று நீங்கள் எடுத்து கூறலாம்.
நூலகம் செல்லும் பொழுது அங்கே வரக்கூடிய செய்தித்தாள்கள், மாத இதழ்கள், வார இதழ்கள், இப்படி பல்வேறு செய்திகள் அடங்கிய நூல்களின் வாயிலாக பல்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய வேலை வாய்ப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். அதன் மூலமாக நம்ம அந்த விளம்பரங்களின் மூலமாக அந்த வேலையினை பெறவும் முடிகிறது. இதற்கு நூலகம் ஒரு உற்ற துணையாக நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாலமாக செயல்படுகிறது. அடுத்து மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. மூளை புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி என்றால் என்ன? புத்துணர்ச்சி என்றால் புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சி என்றால் இது எப்படி எழுதலாம்? புதுமை கூட்டல் உணர்ச்சி. புதுமை கூட்டல் உணர்ச்சி. புதுமை கூட்டல் உணர்ச்சி. புத்துணர்ச்சி. நாம் நூலகம் செல்லும் போது நம்முடைய மூளை புத்துணர்ச்சி அடைகிறது, விரைவாக செயல்பட முடிகிறது, புத்துணர்ச்சி பெறுகிறது. அடுத்து தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையினை நூலகங்கள் வாயிலாக நாம் பெற முடிகிறது. ஆமாம், சில ஆசிரியர் வகுப்பறையில் சில செயல்பாடுகளை நமக்கு தருவார். அப்படி செய்ய முடியாவிட்டால் நாம் நம்முடைய அண்ணன், அக்கா, பெற்றோருடன் கேட்போம். அவர்களிடம் தகவல்களை பெற்று நாம் செய்து முடிப்போம். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் கூட நீங்கள் நூலகம் சென்றால் நூலகத்தில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு அங்கே பொதிந்து கிடக்கின்றன. அந்த நூலகத்தில் காணப்படக்கூடிய தகவல்கள் மூலமாக நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையை பெற முடிகிறது. ஒரு பேச்சு போட்டியாகட்டும், கட்டுரை போட்டி, இப்படி எந்த போட்டியாகினும் உங்களால் தயார் செய்து கொள்வதற்கு நூலகம் ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு தருகிறது அல்லவா? எனவே அன்பு குழந்தைகளே, நீங்கள் நூலகத்தினை எப்பொழுதும் பயன்படுத்துதல் வேண்டும். நூலகத்தில் முதன்மையாக உறுப்பினராவதல் நீங்கள் வேண்டும். ஆம். அடுத்து நூலகத்தில் வேற என்ன இருக்கிறது என்றால் வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. வாசகர் வட்டம், நூலகத்தில் படிக்கக்கூடியவர்கள் அனைவரும் வாசகர் என்று அழைக்கப்படுவார்கள். இப்படி நூலகத்தில் வரக்கூடியவர்களை மையமாக கொண்டு வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த வாசகர் வட்டம் அமைப்பின் மூலமாக குழந்தைகளுக்கு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இது போன்ற விழா காலங்களில் போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை, நடனம், இது போன்ற திறன்களை வளர்க்கக்கூடிய போட்டிகள் வைத்து மாணவர்களை எப்படி ஊக்குவிப்பு செய்கின்றனர். எனவே நீங்கள் அனைவரும் நூலகத்தில் உறுப்பினராக வேண்டும். ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும். நன்றி.